Exercise 8.4ல first sum find the partial derivatives of the following function at the indicated points அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ fன்ற ஒரு ஃபங்க்ஷன் அது என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் x and y ரெண்டுமே இருக்கு. ஆனா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து அதாவது இப்போ எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ ஒய்ங்கிறதுலாம் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. ஓகேவா? அப்போ 3x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸுங்கிறது தான் வேரியபிள், எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது. ஸோ முன்னாடி இருக்க 3 அப்படியே போட்டுக்குங்க. 3 இன்ட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மேலே இருக்க பவர் முன்னாடியில் வந்துட்டு எக்ஸு, மேலே இருக்க பவர் ஒன்று குறைஞ்சிரும். ஸோ 2 - 1 1. ஸோ மைனஸ் 2xy. அப்போ 2ங்கிறது நம்மளுக்கு நம்பர் கான்ஸ்டன்ட் எப்படிங்கிறது 2ங்கிறது கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும், நம்பருங்கிறது கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரியே இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் இந்த இடத்துல நம்ம எக்ஸை தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸை தவிர வேறு எந்த வேரியபிள் வந்தாலும் அது என்ன தானே நம்ம எடுத்துக்கணும்? கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கணும். அப்போ 2yையே அப்படியே சேர்த்து முன்னாடி போட்டுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? 1. அதாவது அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ, கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் y²ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது ஹோல் டைம். y²ங்கிறது ஒரு நம்பர் மாதிரி, 5² 3² அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ அதுக்கு 0 போட்டுக்கணும். ஓகேவா? அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸுங்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே முன்னாடி இருக்கிற என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் 2ன்னு இருக்கு இல்லையா? ப்ளஸ் 2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இப்போ மீதி ரிமைனிங் டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 3 2 சார் 6x மைனஸ் 2y ப்ளஸ் 5. இதுதான் நம்மளுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது நம்மளுக்கு 2, -5ங்கிற பாயிண்டில் இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸு அட்டு 2, -5. அதனுடைய ஆன்சர் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ங்கிறது எக்ஸோட வேல்யூ, -5ங்கிறது ஒய்யோட வேல்யூ. ஜஸ்ட் அதை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல என்ன செய்ய போகிறோம்? சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். விச் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -5 ப்ளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 6 2 சார் 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 20 27. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு 2, -5ங்கிற பாயிண்டில் என்ன வேல்யூ வந்துச்சுன்னா 27. ஓகேவா? இப்போது அதிலே என்ன செய்யணும்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யும் கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸ் மட்டும் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்? எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ fy இஸ் ஈக்குவல் டு அந்த கொஷின் என்னன்னு பார்த்துக்கோங்க. 3x². இப்போ நம்ம இங்கே போன டேர்மில் நான் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிச்சோம் இல்லையா எக்ஸில். அப்போ என்ன நினச்சிக்கிட்டோம்? நம்ம y²ங்கிறதே ஒரு கான்ஸ்டண்ட்டு, அதை ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி தான் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் டேர்ம்ஸ் தனியாக இருந்ததுன்னா அது என்ன செய்யணும்? கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0. நெக்ஸ்ட்டு -2xyன்னு இருக்குது. இப்போ எங்கே எது கான்ஸ்டன்ட்டு? எக்ஸு கான்ஸ்டன்ட்டு, ஒய் தான் வேரியபிள் இல்லையா? அப்போ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ ஒய்ங்கிறத வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் என்னது? கான்ஸ்டன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ -2x ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒய்க்கு முன்னாடி என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ப்ளஸ்ஸு y²ங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னது? எக்ஸ் பவர் n மாதிரியே ஒய் பவர் என்னன்னு அர்த்தம். n இன்ட்டு ஒய் பவர் n - 1ன்னு வரும். ஓகேவா? அப்போ முன்னாடி மேலே இருக்க பவரை முன்னாடி தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு ஒய் மேலே பவரை 1 குறைச்சிக்கணும். 2 - 1 1. ஓகேவா? ப்ளஸ் 5x. எக்ஸுங்கிறதே இங்கே என்னது? நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான். எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் தனியாகவோ இல்லை எக்ஸோட சேர்ந்து ஏதாவது நம்பர் எது வந்தாலுமே என்னது நம்மளுக்கு? அது கான்ஸ்டன்ட் தான். ஓகேவா? ப்ளஸ் 0 ப்ளஸ் 2ங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எகெயின் 0. ஓகேவா? அப்போ மீதி என்ன டேர்ம் இருக்கும் பாருங்கள்? fy இஸ் ஈக்குவல் டு -2x ப்ளஸ் 2y. இப்போது fy அந்த 2, -5ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணினா அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, fy அட் அதே சேம் பாயிண்ட் தான் 2, -5ங்கிற அதே பாயிண்டில் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ fy அட் 2, -5 ஈக்குவல் டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே -5 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஓகேவா? 2 இன்ட்டு -2 -4 2 இன்ட்டு -5 -10. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -14. அப்போ fy அட் 2, -5ஓட ஆன்சர் என்னது? -14. ஓகேவா? இதிலே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
g of x, y is equal to ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஜிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த ஜியை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போனா ஒய்யை வந்து என்ன செய்யணும், நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் 3x ஸ்கொயர்னு இருக்குது. 3x ஸ்கொயருங்கிறது என்னது, 3 முன்னாடி உள்ள நம்பரை அப்படியே போட்டுங்க. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம், எக்ஸ் பவர் n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அந்த ஃபார்முலா தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு எக்ஸு n மைனஸ் 1ங்கும் போது 2 மைனஸ் 1, ஸோ 1ங்கிறது போடாமல் இருக்கலாம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த டேர்மில் ஒய்ங்கிறது என்னது, நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், ஏன்னா நம்ம எக்ஸை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஒய்ங்கிற டேர்ம் தனியாக வந்தாலோ ஒய்யோட ஏதாவது நம்பர் மல்டிப்ளை ஆகி வந்தாலோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், 0ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? ப்ளஸ் 5 இன்டூ எக்ஸ், எக்ஸ் டேர்ம்ஸ் வந்திருக்கா. அப்போ எக்ஸுன்ற டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா என்ன செய்யணும், முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்க போகிறோம். ப்ளஸ் 2ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0. ஸோ gx இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணிங்க 6x ப்ளஸ் 5. gxங்கிறதுக்கு அட் பாயிண்ட் 1, -2 என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக -2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 5, ஒய்யே இல்லை, அதனால் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ 6 இன்ட்டு 1 6, 6 ப்ளஸ் 5 11. ஸோ gx at 1, -2 இஸ் ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட்டு இதே சேம் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போனா என்ன செய்யணும், எக்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக நினச்சிக்கணும், வெறும் ஒய்யை மட்டும்தான் என்னது வேரியபிள் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ 3x ஸ்கொயர்னு இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே 3x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, எக்ஸ் டேர்மு எக்ஸோட எது மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் என்ன தான் எடுத்துக்கணும், நம்ம அதை கான்ஸ்டன்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஜஸ்ட்டு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அதை என்ன செய்வோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், இந்த 3x ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கணும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயருங்கிறது தான் வேரியபிள். அப்போ என்ன செய்யணும், ஒய் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது n இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறதுனால ஒய் தான் நம்மளுக்கு வேரியபிள். அப்போ நம்ம இந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, அது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு ஒய் பவர் 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1ங்கிறது 1, அது போடணும்னா அவசியம் கிடையாது. ப்ளஸ் 5x, 5xங்கிறது என்னது, எக்ஸோட எது மல்டிப்ளை பண்ணியிருந்தோம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் எதாக இருந்தாலுமே நம்ம என்ன தான் எடுத்துக்க போகிறோம், இங்கே கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 5xங்கிறது என்னது 0, ப்ளஸ் 2ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்கள், g of y, அது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் g வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகேவா? அதுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னா 2y. g of y at 1, -2 நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது 1, -2ங்கிற பாயிண்டில் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அப்போ ஒய் இதை மட்டும்தான் இங்கே இருக்குது, எக்ஸ் டேர்மே கிடையாது. அப்போ ஒய்க்கு மட்டும் என்ன செய்யணும், -2ங்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 2 இன்ட்டு -2 which is equal to -4. gy at 1, -2 is equal to -4. ஓகேவா?